கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சரி, இந்த நாளிலும் நம்ம ஒரே ஒரு காரியத்தை நம்ம தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த ஆண்டு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாய் எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தை நம்ம தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். ஸோ இந்த மாதம் முழுவதும் நம்ம அந்த டாப்பிக்கில் தான் நம்ம போக போகிறோம். என்ன அப்படின்னா, ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 18வது வசனம். ஆதியாகமம் 22:18. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆமென். மறுபடியும் வாசிக்கிறேன். எல்லாரும் முடிஞ்சவங்க கைகளில் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் இருக்கிற இடங்களில் அப்படியெல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இதுக்கு முந்தின வசனத்தை 17ஆம் வசனத்தையும் வாசிக்கலாமா? நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்து கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இந்த வருடம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாய் செய்ய போகிற ஒரு காரியம், நாம் செய்ய வேண்டிய காரியம். 2 விஷயம் இருக்கு. ஒன்று, நாம செய்ய வேண்டும் என்று கர்த்தர் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். 2வது, நாம அதை செய்யும்போது அவர் அதைவிட நாம செய்வதை விட அதிகமாய் சில காரியங்களை செய்ய விரும்புகிறார். அப்ப நாம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த வருஷத்துல 18ஆம் வசனம் சொல்லுது, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால். இந்த வருடம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அதிகமாக நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய சொல்லுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். வேற ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். ஒரு அப்பா ஒரு பிள்ளைகிட்ட எதிர்பார்க்கறது தான். இல்லை, ஸ்கூலுக்கு போனால் ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட்ட எதிர்பார்க்கறது தான். வேலைக்கு போனால் ஒரு எஜமானன் தன்னுடைய கீழே வேலை பார்க்குறவங்க கிட்ட எதிர்பார்க்கறது தான். கல்யாணம் ஆயிட்டா கணவன் மனைவி கிட்ட எதிர்பார்க்கறது தான். மனைவி கணவன்கிட்ட எதிர்பார்க்கறது தான். பிள்ளைகள் பிறந்துட்டா பெற்றோர் பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்ப்பது தான். இல்லை, பிள்ளைகளும் பெற்றோரிடத்தில் எதிர்பார்ப்பது தான். இந்த கீழ்ப்படிதல் என்பது ஒருத்தரை சார்ந்ததல்ல, எல்லாரையும் சார்ந்தது. எல்லா இடத்திலையுமே இந்த கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா இடத்துலையும், எந்த இடத்துலையுமே நான் கீழ்ப்படிய மாட்டேன், எனக்கு இந்த கீழ்ப்படிதல் வராது அப்படின்னு நம்ம சொல்லும்போது அங்கே ஒரு வித்தியாசமான சூழ்நிலையை, ஒரு எதிர்மறையான சூழ்நிலையை நாம் உருவாக்குகிறோம் அப்படின்னு அர்த்தம். இல்லை, அப்போ பாருங்கள், இந்த உலகத்திலேயே ஒவ்வொரு இடத்துலையும் கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம்னா, இன்னைக்கு ஆண்டவர் அவருடைய காரியங்களில், அவருடைய ஸ்தானத்தில், அவருடைய இடத்துல நிற்கிற நம்ம இடத்துல ஆண்டவர் கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. எதுக்கெல்லாம் நம்ம கீழ்ப்படியணும், ஏன் நம்ம கீழ்ப்படியணும், வருகிற நாட்களில் நம்ம அதை பார்க்க போகிறோம். அப்படி கீழ்ப்படியும் போது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன, தேவன் எப்படிப்பட்ட நன்மைகளை நமக்கு கொடுக்கிறார் என்கிறதையும் இந்த மாதம் முழுவதும் நம்ம என்ன பண்ண போகிறோம், தியானிக்க போகிறோம். கீழ்ப்படிதலுக்கு நம்மளை அர்ப்பணிக்க போகிறோம். கீழ்ப்படிதலோடு செயல்பட போகிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும்னு விரும்புகிறீங்க? எத்தனை பேர் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும்னு விரும்புகிறீங்க? ஆமென்.
அதனால் நீங்களும் நானும் இந்த வருஷம் ஒரு தீர்மானம் எடுக்கணும். இன்னையிலிருந்து என்னன்னா, ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உங்கள் வசனத்துக்கு, உங்கள் சொல்லுக்கு நான் கீழ்ப்படிவேன். நீங்கள் எனக்கு என்ன சொல்கிறீங்களோ நான் அதுக்கு கீழ்ப்படிவேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுப்போம். கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்போ நம்ம ஒரு வேத பகுதியை, இது அதிகாரத்தை தான் நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 1வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சரியா? நீங்கள் வேதத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த அதிகாரத்திலிருந்து கீழ்ப்படிதலையும் அதனுடைய ஆசீர்வாதத்தையும் குறித்து இன்றைக்கி நம்ம தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1 முதல் 18. நீங்கள் வீடுகளை வச்சுருந்தீங்கன்னா நல்ல சத்தமாக என்ன பண்ணுங்க, வாசிங்க. காலையில் வேதத்தை சத்தமாய் வாசிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆமென். சரி, இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில், அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணங்கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரனை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளை ஆண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு, என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். மீதியுள்ள வசனங்கள் நாம் பின்பு வாசிப்போம். இங்க ஆபிரகாமினுடைய கீழ்ப்படிதலை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். இந்த அதிகாரம் ஆபிரகாமினுடைய விசுவாசத்தின் பரீட்சை அல்ல, ஆபிரகாமின் கீழ்ப்படிதலுக்கான பரீட்சை. அநேக நேரங்களில் நம்ம விசுவாசத்துக்கு இந்த அதிகாரத்தை தான் நம்ம எடுப்போம். ஆனால் இங்கே விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் எங்கேயுமே சொல்லலை. விசுவாசத்தை சோதித்தார் அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில் எங்கேயுமே சொல்லப்படலை. ஆண்டவர் இங்கே ஆபிரகாமை சோதித்த ஒரு காரியம் என்னன்னா, ஆபிரகாம் எனக்கு கீழ்ப்படுகிறானா இல்லையா, ஆபிரகாம் நான் சொன்னதை செய்கிறானா இல்லையா, இதை கர்த்தர் அறியும்படி நினைத்தார், சோதித்து அறியும்படி நினைத்தார். நல்லா கவனிங்க. இந்த வருஷம் ஒரு காரியத்தை நல்லா மனதில் வச்சுக்கொள்ளுங்க. நம்ம வாழ்க்கையில் நிறைய சோதனைகள் இந்த வருஷம் வரும். போன வருஷம் வந்துச்சு, அதுக்கு முந்தின வருஷம் வந்துச்சு. இல்லை, நிறைய நேரத்தில் நம்ம யோசிப்போம், சோதனைகளே வராத ஆண்டுகளை கர்த்தர் தாங்கன்னு ஜெபம் பண்ணுவோம்ல. ஆனால் ஆண்டவர் இந்த வருஷம் நிறைய சோதனைகளை உங்களுக்கு அனுப்புவார். எதுக்காகனா, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீங்களா இல்லையா என்பதை அறியும்படிக்கு, நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறீங்களா இல்லையா என்பதை அறியும்படிக்கு இந்த ஆண்டு அநேக சோதனைகள் வரும். அந்த சோதனையில் கர்த்தர் உங்களோடு பேசுவார். அந்த பிரச்சனையின் மத்தியில் கர்த்தருடைய சத்தம் கேட்கும். வேத வசனத்தின் மூலமாகவோ
இல்லை சபையிலிருந்து ஊழியக்காரர் மூலமாகவோ, இல்லை நீங்கள் போகும்போது உங்கள் போக்குவரத்திலேயோ எதிலோ ஒரு இடத்துல கர்த்தர் உங்களோடு பேசுவார். அப்படி பேசும்போது நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். எக்ஸாம்பிள் ஒரு சோதனை சொன்னா, இப்போ கணவனுக்கும் மனைவியும் சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்க. குடும்பத்தில் அதான் அடிக்கடி வரும் இல்லையா? இப்போ கணவன் மனைவியை பயங்கரமாக திட்டுறார். நம்ம என்ன பண்ணுவோம்? அவர் என்ன திட்டுறது, நாமளும் திட்டுவோன்னு சொல்லிட்டு சில நேரங்களில் பயங்கரமாக திட்டுவோம், சில நேரங்களில் அமைதியாக இருப்போம். சில மனைவி மாதிரி இவருக்கிற வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நல்ல குணசாலின பெண்ணாக இருப்பீங்க. இது வரைக்கும் நீங்கள் அப்படி இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த வருஷத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் வந்துச்சுன்னா ஆண்டவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்க முடியும். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். இந்த பிரச்சனையில், இந்த காரியத்தில் இதை செய்யி, இப்படி பண்ணு, இந்த காரியத்தை சொல்லு அப்படின்னு உங்கள் வாழ்க்கையில் சொன்னால் அதற்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். சில நேரங்களில் நமக்கு சண்டை போடணும்னு தோணும், சில நேரங்களில் ஏதாச்சும் சொல்லணும்னு தோணும். ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், இல்லை இந்த இடத்துல எதுவும் பேசாத, அமைதியாயிரு அப்படின்னா அமைதியாக இருக்க கற்றுக்கணும். நமக்கு சோதனையாக தான் இருக்கும். ஏதாச்சும் செய்யக்கூடாதா, ஏதாச்சும் பேசக்கூடாதா, அடிக்கக்கூடாதா, சொல்லக்கூடாதா அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் உங்களிடத்தில் என்ன சொல்லுகிறாரோ அந்த காரியத்தை அந்த சூழ்நிலையில் நீங்கள் செய்ய வேண்டும். ஏன்னா அந்த சோதனையை எதுக்குன்னா நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீங்களா இல்லையா என்பதை அறியும்படிக்கு. ஆமென். நிறைய நேரங்களில் நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்படி நிறைய விஷயங்களில் நீங்கள் சோதனைகள் வரும்பொழுது, பிரச்சனைகள் வரும்பொழுது இந்த ஆண்டு உங்கள் மைண்டில் ஒன்றே ஒன்று இருக்கட்டும், இந்த சோதனையில் கர்த்தர் எனக்கு என்ன சொல்லுகிறார், ஆண்டவர் நான் என்ன செய்யணும்னு விரும்புகிறார், அது மட்டும்தான் உங்கள் மனசில் இருக்கணும். ஆமென். ஸோ ஆண்டவர் இந்த வருஷம் அநேக விதங்களில் அநேக சூழ்நிலைகளில் உங்களை சோதிக்க போகிறாரு. எதுக்காகனா உங்கள் கீழ்ப்படிதலை அறியும்படி. ஏன் பிரதர், ஏன் என்ன சோதிக்கணும்? அவருக்கு ஏன் என் கீழ்ப்படிதலை அவர் அறிந்து கொள்ள வேண்டும்? ஒன்றும் இல்லை, ஒரு அப்பா பிள்ளையை ஆசீர்வதிக்க விரும்புகிறது போல, தன் ஆஸ்திகளை கொடுக்க விரும்புகிறது போல ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இங்கே பார்க்குறோம், நீ எனக்கு கீழ்ப்படிந்தபடியினால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணி உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், சத்துருக்களின் கையிலிருந்து நான் உன்னை விலக்கி பாதுகாப்பேன், இல்லை நான் ஆணையிட்டு சொல்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அப்போ தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறபடியால் சாதாரணமான ஆசீர்வாதம் அல்ல. நீங்கள் ஒவ்வொரு கீழ்ப்படிதலுக்கும் பின்னாடி நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் இருந்தது. ஸோ ஓவர் ஃப்ளோயிங் பிளெஸ்ஸிங்ஸ். இந்த ஆண்டு தேவன் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அந்த ஆசீர்வாதத்துக்கு முன்பதாக நீங்க அவருக்கு கீழ்ப்படுகிறீங்களா இல்லையா என்பதை அறிய விரும்புகிறார். சரி, அதனால நம்ம கீழ்ப்படுகிறதை விட்டுட்டு இங்கே கீழ்ப்படிய கஷ்டமா இருக்குன்னு சொல்லி விட்டுறாதீங்க. ஏன்னா ஆசீர்வாதம் நிறையா இருக்கு. அல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படி விரும்புகிறார். அதனால தான் உங்களை நீங்கள் கீழ்ப்படுகிறீங்களா இல்லையா என்பதை அறிய விரும்புகிறார். ஆமென். அப்போ இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு சோதனையின் ஆண்டாக நிறைய இடங்களில் இருக்கும். ஆனால் அதை நீங்கள் கீழ்ப்படியும், கர்த்தருடைய சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது அது ஓவர் ஃப்ளோயிங் பிளெஸ்ஸிங்காக மாறும். அந்த சோதனையை உங்கள் ஆசீர்வாதம் ஓவர் கம் பண்ணும். அந்த பிரச்சனைகளை தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் ஓவர் கம் பண்ணும். ஒரு நாள் அழுதிங்கன்னா 100 நாட்கள் சந்தோஷிப்பிக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு பிரச்சனைகள் வரும்பொழுது ஆண்டவர் அதில் நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பல ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரர்களாக நீங்கள் மாற முடியும். அல்லேலூயா. அதனால் இந்த எக்ஸாமில் இந்த நல்ல ரிசல்ட்டுக்காக ஒரு ரிவார்டுக்கு முன்னாடி எக்ஸாம் வைப்பாங்கல்ல, நல்ல பரிசு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் ஆண்டவர் உங்களுக்காக பெஸ்ட் ப்ரைஸை பெஸ்ட் பிளெஸ்ஸிங்ஸை
ஆமென், ஓவர்ஃப்ளோயிங் பிளெஸ்ஸிங்ஸை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அதை கொடுப்பதற்காக ஆண்டவர் உங்களிடத்தில் கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். அவருடைய வார்த்தைக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிய வேண்டும். ஒரு நிமிஷம் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த ஆண்டு நீ என்னை சோதித்து அறியலாம்ப்பா. ஆண்டவரே இந்த ஆண்டு என்னை நான் கீழ்ப்படுகிறேனா இல்லையா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அதுக்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க விரும்புகிறீங்க? நீங்கள் என்ன சோதித்து அறியலாம். தாவீது சொல்கிறான், நீர் என் இருதயங்களை சோதித்து அறிகிற ஆண்டவர், நீர் என் ஆழங்களை, என் மனதின் ஆழங்களை, என் ஆத்துமாவை சோதித்து அறிகிறீர். இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னுடைய இருதயத்தினுடைய கீழ்ப்படிதலை சோதித்து அறிய விரும்புகிறார். அதுக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என் சபையை ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்களை நீங்க சோதித்து அறிங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படி செய்வதற்காக நன்றி. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். சில நேரங்களில் சோதனைக்கு ஒப்பு கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இல்லை? ஆனால் வேதம் சொல்லுது, பொன்னானது அக்கினினால் சோதிக்கப்படுகிறது போல உங்கள் விசுவாசம் என்ன பண்ணுமா? சோதிக்கப்படும். விசுவாசம் மட்டும் இல்லை, கீழ்ப்படிதலும் சோதிக்கப்படும். இங்கே ஆண்டவர் ஆபிரகாமின் கீழ்ப்படிதலை சோதித்தார். விசுவாசத்தை அல்ல, கீழ்ப்படிதலை. அதுக்குன்னு ஒரு அந்த வசனத்தை உதாரணத்துக்கு காட்டிடவா? வாசிங்க பார்க்கலாம். அதே அதிகாரத்தில் 12வது வசனம், 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அப்ப ஆண்டவர் உன்னை அறிய விரும்பினார் ஆபிரகாம்கிட்ட. என்ன? நீ தேவனுக்கு பயப்படுகிறவனா இல்லையா? ஆபிரகாம், இந்த சோதனை எதுக்குன்னா நீ தேவனுக்கு பயப்படுகிறியா இல்லையா? இந்த தேவனுக்கு பயப்படுகிற வார்த்தை இருக்குல்ல, ஒரிஜினலா என்ன அர்த்தம்னா 2 அர்த்தம். ஒன்று, நீ என்னை கனப்படுத்துகிறியா? 2வது, நீ எனக்கு கீழ்ப்படுகிறாயா? அவ்வளோதான். பயப்படுகிறேன்னு சொன்னா ஆபிரகாம் கர்த்தர் பயப்படுகிறான் அப்படி இல்லை. நீ தேவனை கனம் பண்ணுகிறாயா? 2வது, நீ தேவனுக்கு கீழ்ப்படுகிறாயா என்பதை அறிய நினைச்சேன். ஆபிரகாம், நான் அறிந்து கொண்டேன், நீ தேவனுக்கு கீழ்ப்படுகிறவன் என்றும் தேவனை கனம் பண்ணுகிறவன் என்றும் நான் அறிந்து கொண்டேன். அதனால நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். அப்ப ஆபிரகாமுக்கு வந்த சோதனை, அவன் கீழ்ப்படுகிறானா, தேவனை கனம் பண்ணுகிறானா என்பதை அறியும்படி கர்த்தர் அவனை சோதித்தார். இந்த ஆண்டு நம்மையும் சோதித்து அறிய விரும்புகிறார். ஆமென். சரி, இப்போ ஆபிரகாமுக்கு அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறான் என்பதை அறியும்படி வந்த சோதனை என்ன? நமக்கு நல்லா தெரியும். 2வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளின் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு. பாருங்க, இந்த கீழ்ப்படிதலை சோதிக்கிறதுக்கு ஆபிரகாம் எனக்கு கீழ்ப்படுகிறானா இல்லையாங்கிற சோதித்து அறிவதற்கு எத்தனையோ சோதனைகளை கர்த்தர் கொடுத்திருக்கலாம்ல. ஆனா யாரும் யோசிக்காத, ஆபிரகாமே யோசிக்காத, யாருக்கும் புரியாத ஒரு காரியத்தை ஆண்டவர் ஆபிரகாமிடத்தில் செய்ய சொல்றார். இன்னைக்கு வரைக்கும் அநேகரால ஏன் ஆண்டவர் ஈசாக்கு பலி செலுத்த சொன்னார், ஏன் இந்த விஷயத்துல சோதிச்சார், ஏன் பலி கொடுக்கறதுல சோதிச்சார், நிறைய பேருக்கு விளங்கல, நிறைய பேருக்கு புரியல. ஏன் நமக்கு நிறைய பேருக்கு விளங்க மாட்டேங்குது. வேற ஏதாச்சும் சோதிச்சிருக்கலாமே, ஏன் ஆண்டவர் இதை கொடுத்தார் இல்லை? இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சில சோதனைகள் வரும்பொழுது, சில பிரச்சனைகள் வரும்பொழுது, ஏன் இது எனக்கு அனுமதிச்சார், ஏன் என் வாழ்க்கையில் இதை நமக்கு கொண்டு வந்தார் அப்படி சொல்லி நிறைய கேள்விகள் நமக்கு இருக்கும். நல்லா கவனிங்க. சில நேரங்களில் நமக்கு புரிஞ்சாலும் புரியாவிட்டாலும், நமக்கு தோன்றினதோ தோன்றாததோ, நம்ம நினைவுக்கு அப்பாற்பட்டதோ கர்த்தர் சொன்னா அதை செய்ய வேண்டும். ஆமென். ஆபிரகாம் வேற எதை சொன்னாலும் செய்வான். ஏன்னா சொந்த நாட்டை விட்டுட்டு வந்துட்டான்,
ஆபிரகாம், ஓ சொந்த நாட்டை விட்டு போ, ஓகே ஆண்டவரே கிளம்புறேன். சொந்த தகப்பனை விட்டு கிளம்பு, ஓகே ஆண்டவரே கிளம்புறேன். சொந்த ஊர் பந்தங்களை விட்டு கிளம்பு, ஓகே ஆண்டவரே கிளம்புறேன். தன்னுடைய ஆஸ்தியை விட்டு கிளம்பு, ஓகே ஆண்டவரை கிளம்புறேன். எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஆபிரகாம் கிளம்பி வந்தான். அவனுக்கு கீழ்ப்படிதல் என்பது ஆரம்பத்திலிருந்தே இருக்கு. அவன் எல்லா விதத்திலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறான். இப்ப ஆண்டவர் அவனை ஒரு பெரிய பிளெஸிங்கால அவனை இன்னும் அதிகமான ஆஸ்வதிக்க விரும்புகிறார். அப்ப ஒரு காரியத்தை யோசிக்கிறார். என்னன்னா, இவனுக்கு புரியாதது, இவன் யோசிக்காத ஒரு காரியத்தில் நான் இவன் என்ன பண்ண போறேன், இப்ப சோதிக்க போறேன். ஆனா ஆபிரகாம் அதற்கும் கீழ்ப்படிந்தான். உங்க வாழ்க்கையில் நீங்க விரும்பாததை கர்த்தர் செய்ய சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? நீங்க விரும்பாத ஒரு காரியம், எக்ஸாம்பிள், யாரோ ஒருத்தவங்களோட சண்டை போட்டாங்க, பல கசப்புகள் வேதனைகள் இருக்கு, அவங்க பயங்கரமாக நம்மளை பேசியிருக்காங்க, நாம் எதுவுமே பண்ணல. ஆனால் ஆண்டவர் நம்ம இடத்துல சொல்கிறாரு, நீ போ சமாதானமாக பேசு, நீ போ ஒரு ஹாய் சொல்லு, நீ போய் விசாரி, இதோ கஷ்டத்தில் இருக்காங்க விசாரின்றாரு. என்ன பண்ணுவோம்? கஷ்டமாக தான் இருக்கும், எனக்கு அது பிடிக்காதது தான். ஆனால் இந்த ஆண்டு அதற்கெல்லாம் நாம் கீழ்ப்படியும்படி கர்த்தர் விரும்புகிறார். நம்ம கீழ்ப்படிதல்னா இந்த தம்பிட்ட இங்கே கடை போய்ட்டு வாடா, வாங்கிட்டு வாடா, அதை செய்டா, இதை அப்படி இல்லை. நமக்கு நாம் விரும்புறது சொன்னாலோ, நம்ம விரும்பாத சொன்னாலோ, நமக்கு புரியாத சொன்னாலோ, நமக்கு தெரியாத சொன்னாலோ, நமக்கு வலிக்கிற விஷயமா இருந்தாலும் அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இங்க ஆபிரகாம்கிட்ட சொல்ற விஷயம் என்னன்னா, உன் பிள்ளைய பலியிடு. அது என்ன பலினா? தகன பலி. தகன பலி எப்படி பலியிடணும் தெரியுமா? அவன் சந்தா பிள்ளைய வெட்டணும். கழுத்து தனியா, கை தனியா, காலு தனியா, எல்லாத்தையும் தனித்தனியா வெட்டி வச்சு அவனை பலி செலுத்தணும். இப்ப வெட்டும்படிக்கு ஆபிரகாம் தன் கையை ஓங்குனான் வசனம் சொல்லுது. அவனை கொல்லும்படி அல்ல, அவனை வெட்டும்படிக்கு, அவனை சந்தா வெட்டும்படிக்கு, தன் சொந்த பிள்ளைய, தான் நேசிக்கிற சொந்த குமாரனை இல்ல, தான் விரும்பாதது, தனக்கு பிடிக்காதது, தன் வாழ்க்கையில என்ன சொல்ற, அதை யோசித்து கூட பார்க்க முடியாத ஒரு காரியத்தை கர்த்தர் சொன்ன போது கூட ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். ஆனா சில நேரங்களில் நமக்கு வலிக்குது, நமக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அநேக விஷயங்கள்ல நம்ம தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை. இந்த ஆண்டு இப்படிப்பட்ட காரியங்களில் கர்த்தர் உங்களை கீழ்ப்படிய விரும்புகிறார். ஆமென். இதுக்கெல்லாம் நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா பின்னாடி ஓவர் ஃப்ளோயிங் பிளெஸ்ஸிங்கை கர்த்தர் நிறைய வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு கீழ்ப்படிய விரும்புறீங்க? ஆமென். புரியாதது தான், உங்களுக்கு வலிக்கிற விஷயம்தான் நீங்க விரும்பாதான். மறுபடியும் சொல்றேன், நீங்க விரும்பாதது தான். அதை கர்த்தர் சொல்லும்போது அதற்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளும். ஏன்னா சொல்றது யாரு? கர்த்தர் இல்லை. ஆமென். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ ஆண்டவர் சொல்லிட்டார். இப்போ கீழ்ப்படுகிற இருதயம் எப்படி கீழ்ப்படைஞ்சான் தெரியுமா? இவ்வளோ கஷ்டமான ஒரு அனுபவம், இவ்வளோ கஷ்டமான ஒரு சூழ்நிலை, 100 வயதில் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து இல்லை, உலகம் எங்கும் கர்த்தர் கொடுத்த பிள்ளைன்னு சொல்லி உலகம் எங்கும் பரவுது. ஆபிரகாமுக்கு 100 வயசுல குழந்தையா, ஆபிரகாமுக்கு 100 வயசுல குழந்தையா, எல்லா இடத்துலையும் பரவுது. சாராள் நகைத்தவள் இப்பொழுது சந்தோஷப்படுகிறாள். கர்த்தர் எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தாருங்கிற ஒரு மிகப்பெரிய ஹாப்பி சாராளுக்கு இருக்குது. அவங்க கூட இருந்த வேலைக்காரங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, பெரிய எதிர்காலத்தோடு ஓடிட்டு இருக்கிறாங்க. சாராளுக்கு மிகுந்த சந்தோஷம். இப்போ ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தோடு ஓடிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு ஆண்டவர் சொல்றார், அந்த ஆசீர்வாதத்தை எனக்காக கொடுத்துரு. கொடுத்ததை கர்த்தர் கேட்கிறார். ஆபிரகாம் என்ன செஞ்சான் தெரியுமா? 3ஆம் வசனத்தை பாருங்க. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து, உடனடி அடுத்த செகண்ட்ல ஆபிரகாம் அதுக்கு கீழ்ப்படிஞ்சான். நைட்டு சொல்றாரு, காலையில் எத்தனோ அதிகாலை. அதிகாலை என்பது நமக்கு 5 மணி மாதிரிலாம் இல்லை, அது
12 மணிக்கு அப்புறம் எல்லாமே அதிகாலை தான். அதிகாலையிலே கிட்டத்தட்ட ஒரு 3 மணின்னு வச்சுக்கோங்க. 3 மணிக்கெல்லாம் நைட்டு ஆண்டவர் பேசுகிறாரு. கொஞ்சம் மணி நேரத்துக்குள்ளே ஆபிரகாம் கிளம்ப ஆரம்பிக்கிறான். அதிகாலையில் தன் பிள்ளைகளை எல்லாத்தையும் சேர்த்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். நம்ம என்ன பண்ணியிருப்போம்? இன்னொரு 3 நாள் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுவோம். இது உண்மையிலேயே ஆண்டவர் தான் சொன்னாரா இல்லையா? இல்லை, ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து நல்லா ஜெபம் பண்ணுவோம். இல்லைன்னா நேராக ஊழியக்காரருக்கு ஃபோன் அடிப்போம். பாஸ்டருக்கு ஃபோன் அடித்து, பாஸ்டர் இப்படி நடந்துச்சு, என்ன பண்ணலாம்? அவர் என்ன சொல்லுவார்? நல்லா ஜெபம் பண்ணுங்க சிஸ்டரும் பாரு. சரி, ஜெபம் பண்ணுவோம். இல்லை, வேற என்ன பண்ணுவோம்? இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போனால் பிள்ளை எங்கடா ஒழிச்சு வைக்கலான்னு சில பேர் தேடுவோம். சில இந்த ஆண்டவரே நமக்கு வேணாப்பா, பிள்ளையை கொடுத்து கேட்குறார், இவர் நல்லவரே இல்லை அப்படின்னு தீர்மானிப்போம். இல்லைன்னா இது கர்த்தரே பேசலை, பிசாசு பேசுகிறான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருவோம். இல்லை, நிறைய மாறும். உங்ககிட்ட இதே காரியத்தை கதை சொல்கிற உங்கள் பிள்ளையை கொடு அப்படின்னா, இப்போ என்கிட்ட வந்து ஆண்டவர் சொல்கிறார் உன் பிள்ளையை கொடு அப்படின்னா, நம்ம நிச்சயமாக எப்படி யோசிப்போம்னா வேற மாதிரி தான் யோசிப்போம். ஆனால் ஆபிரகாமோ உடனே அதிகாலையில் எழுந்து புறப்பட்டான். அடுத்தது ஒவ்வொருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒவ்வொன்றையும் வாசிக்கினா அழகாக இருக்கும். அவன் வேலைக்காரங்களை கூப்பிட்றான், அவங்கள சேர்த்துக்கிறான், கட்டைகளை ப்ரிப்பேர் பண்ணுறான், நெருப்பு எடுத்துக்கிறான், கத்தியை எடுத்துக்கிறான், எல்லா பொருட்களுமே ஆயத்தம் பண்ணுறான். தேவன் சொன்னதை செய்வதற்கு இஸ் எ ப்ரிப்பரேஷன். ஆபிரகாம் கர்த்தர் சொன்னதை முழுவதும் செஞ்சு முடிக்கல இல்லையா? என்ன சொன்னாரு? எனக்காக பலி கொடுன்னு சொன்னார். ஆபிரகாம் பலி கொடுக்கல. பலி கொடுக்கும்படி கைகளை ஓங்கினான். கர்த்தர் என்ன சொல்லிட்டாரு? நீ என்ன கீழ்ப்படிஞ்சிட்டேன்றார். முழுமையான கீழ்ப்படுதல் எப்போ வரும்? அது செஞ்சு முடிச்சா தானே கீழ்ப்படுதல் நினைப்போம். ஆனால் ஆண்டவருக்கு என்ன தெரியுமா? நீங்கள் எப்போ கர்த்தர் சொன்னதுக்கு ஓகே ஆண்டவரே நான் செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சிட்டீங்களோ, ஆண்டவர் அதையே கீழ்ப்படிதலாக பார்க்குறார். இப்போ நம்ம ஒருத்தர் சொல்கிறோம், அவர் சொல்லி கடைக்கு போய் வாங்கிட்டு வான்னு சொல்கிறோம். அவர் போய் வாங்கிட்டு வந்தாதான் வாவ் சூப்பர் நல்லா கீழ்ப்படிஞ்சப்பா வெரி குட் அப்படின்றோம். ஆனால் இங்கே நான் சொன்ன உடனே ஓகே நான் போகிறேன் அப்படின்னு அதுக்கு ஆயத்தமாகறோம் பாருங்க, அதையே கர்த்தர் கீழ்ப்படிதலாய் பார்த்தார். இன்னைக்கு அதுதான் நமக்கு தேவை. அதிகாலையில் எழுந்து எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணுறான், கத்தி எடுக்கிறான். நம்ம என்ன பண்ணுவோம்? விறகை விட்டுட்டு எதையாச்சும் ஒன்றை விட்டுட்டு போயிட்டு, ஆண்டவரை நான் போயிட்டு நாளைக்கு கட்டையை மறந்து வச்சுட்டு வந்துட்டு ஆண்டவரை எட்டு வருவோம். இல்லை கத்தி கொண்டு வரல ஆண்டவரை என்ன பண்ணுறது? எதையாச்சும் சாக்கு போக்கு சொல்றது யோசிப்போம். ஆனால் ஆபிரகாம் எல்லாத்தையும் கையில் எடுத்தான், சகலத்தையும் கையில் எடுத்தார். சரி, அடுத்தது வேகமாக போகிற இன்னொரு காரியம் என்னென்னா, 5ஆம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா, இப்போ வேலைக்காரங்கள்ட்ட சொல்கிறார். 5-6 வசனத்தில் வேலைக்காரன்ட்ட என்ன, இங்கே பாருங்கப்பா நான் கர்த்தரை ஆராதிக்க போகிறேன், ஆராதிச்சுட்டு திரும்ப வருவேன். இவன் ஆராதிக்கவா போகிறான்? கர்த்தருக்கு மகனை கொல்ல போகிறான், வெட்ட போகிறான், பலி செலுத்த போகிறான். ஆனால் கர்த்தர் தனக்கு சொன்னதை குறித்து தவறாக யாரிடத்துலையுமே பேசலை. கர்த்தர் எனக்கு இதை செய்ய சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தவறாக யாரிடத்துலையும் பேசலை. அப்ப என்னன்னா, அந்த வார்த்தையை குறித்த எதிர்மறையான எண்ணங்கள் ஆபிரகாம்கிட்ட கிடையாது. இப்போ ஒருத்தர் வந்து என்கிட்ட இதை செய்யின்றார். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு பிடிக்கலைன்னா என் க்ளோஸ் சர்க்கிள்கிட்ட போய் சொல்லுவேன், இங்கே பாருங்க இவர் இப்படி செய்ய சொல்கிறார், இதெல்லாம் சரியா அப்படின்னு சொல்லுவோம்ல. இல்லைன்னா ஆலோசனைக்காக இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்போம், இப்படி சொன்னார், இது செய்கிறது சரியா அப்படின்னு ஆலோசனையாச்சும் கேட்போம். நண்பர்கள்ட்ட யார்கிட்டயாச்சும் கேட்போம். ஆனால் ஆபிரகாம் அதை தெளிவாக இருக்கிறான், இது கர்த்தர் சொன்ன வார்த்தை தான், இதுக்கு நான் கீழ்ப்படிய போறேன்னு சொல்லிட்டு யாரிடத்திலுமே எந்த ஆலோசனை கேட்கல, எந்த குறையும் சொல்லலை, அதை அப்படியே நம்பினான். தன் பிள்ளை கேட்குறான், அப்பா ஆட்டுக்குட்டி எங்க? அப்போவாச்சும் நீ தாண்டா ஆட்டுக்குட்டி, உன்னை தான் நான் கொல்ல போகிறேன் அப்படின்னு நான் சொன்னார். இல்லை, கர்த்தர் பார்த்துக்குவார். தன் பிள்ளை கிட்ட, தன்னுடைய வேலைக்காரங்க கிட்ட இந்த விஷயத்தை குறித்த எதிர்மறையான எண்ணங்கள் எதுவுமே இல்லை. சில நேரங்களில் கர்த்தர் உங்களுக்கு பிடிக்காத காரியங்களை செய்ய சொன்னால் யாரிடத்திலும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அதை மாற்றுவதற்கு, அதை விட்டு உங்களை விலக பண்ணுவதற்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி.
ஆமென். கர்த்தர் உங்களுக்கு ஏன்னா மற்றவங்களுக்கு புரியாது. இதை சாராள்கிட்ட போய் ஆபிரகாம் சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. வேலைக்காரங்கிட்ட சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இல்லை வேற யார்கிட்டையும் சொல்ல, அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா கர்த்தர் என்னோட பேசியிருக்கிறார், என் கீழ்ப்படுதல் அவர் எதிர்பார்க்கிறார், அவர் என்ன சோதித்தறிய விரும்புகிறார், நான் இதுக்கு கீழ்ப்படிய ரெடி, அவ்வளோதான். வேற யார்கிட்ட இதை வச்சு டிஸ்கஸ் பண்ணல, வேற யார்கிட்ட இதை வச்சு ஆலோசனை கேட்கவில்லை. ஏன்னா ஆபிரகாமுக்கு தெரியும், வேற யார்கிட்ட போனாலும் கர்த்தர் இப்படி என் குமாரனை பலி செலுத்த கேட்கிறாரு, நான் மோரியா மலைக்கு போறேன் அப்படின்னா அத்தனை பேரும் மேலையும் கீழையும் பார்ப்பான். ஏன்னா உனக்கு அறிவு இருக்காடாம்பான். அப்புறம் யார்ட்டையும் கேட்கல, கர்த்தர் சொன்ன இடத்துக்கு, சொன்ன நேரத்துக்கு, சொன்ன பலியோட ஆயத்தத்தோட ஆபிரகாம் புறப்பட்டு போனான். ஆண்டவர் சொன்ன பிள்ளைகளை கட்டியாச்சு பாருங்க, பிள்ளைய கட்டி இல்லை பலிபீடத்தில் வைத்து எல்லாம் ரெடி பண்ணி பட்டயத்தையும் கையில் எடுத்துட்டான். அவனை வெட்ட ஓங்கும் போது வெட்டவும் ஓங்கியாச்சு. கீழ்ப்படிதல் எவ்வளவுக்கு எவ்வளவு செயல்படுது பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வந்தார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இந்த கீழ்ப்படிதல் தேவை. இன்னைக்கு ஆண்டவர் இதை எதிர்பார்க்கிறார். இன்னொரு ஆபிரகாம் எங்க? இன்னைக்கு நீங்களும் நானும் ஆபிரகாமாய் மாற வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். ஆபிரகாம் இடத்துல கர்த்தர் விசுவாசத்தை சோதித்தது உண்மை, ஆபிரகாம் இடத்துல கீழ்ப்படிதலை சோதித்தது உண்மை, ஆபிரகாம் இடத்துல உண்மையை சோதித்தது உண்மை. நிறைய இடங்களை சோதிச்சார். இன்னைக்கு ஆண்டவர் எதை முக்கியப்படுத்த விரும்புகிறார்? கீழ்ப்படிதல். ஆபிரகாமே, உன் கீழ்ப்படிதலை நான் சோதிக்க விரும்புகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்க கீழ்ப்படிதலை சோதிக்க விரும்புனா நம்ம என்ன நிலைமையில இருப்போம்? எப்படி கீழ்ப்படிவோம்? நாம பிள்ளை நமக்கு கீழ்ப்படியலைன்னா கோவம் வருதா இல்லையா? இல்லை, நம்ம சொந்த பிள்ளை நமக்கு கீழ்ப்படியலைன்னா நமக்கு என்ன வருது? கோவம் வருது. அப்போ நீங்களும் நானும் நம்ம பிள்ளை கீழ்ப்படியலைன்னு சொன்ன நமக்கு கோவப்படுறோமே, அப்போ தேவனுக்கு நாம கீழ்ப்படியிலேயே அவர் நம்ம மேலே கோவப்படுறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா? ஆனால் அவர் கோவப்படக்கூடாது. நான் எனக்கு கீழே இருக்கிறவங்க கீழ்ப்படியலைன்னா கோவப்படலாம், ஆனால் கர்த்தருக்கு நான் கீழ்ப்படியலைன்னா அவர் கோவப்படக்கூடாது. அவர் எப்போவுமே அன்பாகவே இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நல்லது தான், தப்பு இல்லை. அவரும் கோபப்படுற ஆண்டவர் இல்லை. ஆனால் அந்த நாம எதிர்பார்க்கறது போல தானே கர்த்தரும் எதிர்பார்ப்பார். அவர் அதிகமாக எதிர்பார்ப்பார். இந்த வருஷம் ஒரு தீர்மானம் எடுங்க, நான் உங்களுக்கு கீழ்ப்படுகிற இருதை எனக்கு தாங்கப்பா. ஆபிரகாமை போல நான் கீழ்ப்படியணும். என்ன சொன்னாலும் நான் கீழ்ப்படியணும் ஆண்டவரே. ஆமென். உங்களுக்கு வேதனையாக இருந்தாலும், வழியாக இருந்தாலும், கஷ்டமாக இருந்தாலும், கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன்னு ஒப்பு கொடுத்து பாருங்க. உண்மைக்கு சொல்கிறேங்க, எனக்கு கர்த்தர் இந்த வருஷம் சொன்னது இதுதான். கீழ்ப்படியும் போது ஓவர்ஃப்ளோயிங் பிளெஸ்ஸிங்கை நான் உனக்கு கொடுப்பேன். இங்கே சொன்னார், இவன் கீழ்ப்படியும் போது வார்த்தை என்ன தெரியுமா? பெருகவே பெருக பண்ணுவேன், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். உன் சத்துருக்களின் எல்லைகளை எல்லாம் நீ சுதந்தரிப்ப. உன்னோட உன் ஆசீர்வாதம் நிற்காது. உன் சந்ததியா பாருங்க, எல்லா இடத்துலையும் ஓவர்ஃப்ளோயிங். உன் ஆசீர்வாதம் கடந்து உன் பிள்ளைக்கு போகும். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், பெருகவே பெருக பண்ணுவேன். உன் சத்துருக்கள், உன் வாசலை மட்டும் இல்லை, உன் சத்துருக்களின் வாசலை, உன்னை விட்டு வெளியே, உன்னை விட்டு சந்ததிக்குள்ள, உன்னை விட்டு தேசங்களுக்குள்ள, ஆசீர்வாதத்தை விட்டு ஆசீர்வாதம், பெருக்கத்தை விட்டு பெருக்கம், எல்லாவற்றிலும் டபுள் டபுள் டபுளா கர்த்தர் பழுகி பெருக பண்ணுகிறார். இன்னைக்கு தேவனுடைய இருதயம் ஒன்னே ஒன்று தான், நான் உன்னை ஆசீர்வதிக்கணும், நான் உன்னை பெருக பண்ணணும். அதுக்கு ஒன்னே ஒன்று தேவை, உன்னுடைய கீழ்ப்படிதல். ஆமென். இந்த காலை வேளையில் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, கீழ்ப்படுகிறதுக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன். இந்த கீழ்ப்படிதல் உள்ள இருதயத்தை எனக்கு தாங்க. எத்தனை பேர் ஆண்டவரை கேட்க விரும்புகிறீங்க? அப்படியே கரங்களை உயர்த்தி அர்ப்பணித்து முடிக்க போகிறோம். என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா, என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா, நான் கீழ்ப்படிவேன்
இன்றே செயல்படுவேன், நான் கீழ்ப்படிவேன். இன்றே செயல்படுவேன், நான் வாழ்ந்து காட்டுவேன். என்ன நம்புங்கப்பா, நான் வாழ்ந்து காட்டுவேன். என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, எங்களை நம்புங்கப்பா. என்ன நம்புங்கப்பா, எங்களை நம்புங்கப்பா. என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா. என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா. நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன். நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன். நான் வாழ்ந்து காட்டுவேன். என்ன நம்புங்கப்பா, நான் வாழ்ந்து காட்டுவேன். என்ன நம்புங்கப்பா. ஆமாண்டவரே, இந்த காலை வேளை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கீழ்ப்படுகிற இருதயத்தை எங்களுக்குள்ள உருவாக்குங்கப்பா. கடந்த வருடத்தில் அநேக இடங்கள் அவங்களுக்கு கீழ்ப்படியாமல் போனது உண்மை. எங்களை மன்னியும். இந்த ஆண்டு இந்த முதல் நாள் காலை வேளையில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை குடும்பமாய், சபையாராய், பிள்ளைகளாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஏசையா, நாங்கள் கீழ்ப்படுகிறவர்களாய் எங்களை மாற்றும். உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் எங்களை மாற்றுவீராக. அந்த ஆபிரகாமை போல ஆண்டவரே எங்களை சோதித்து அறிங்க. ஆண்டவரே, நாங்கள் கீழ்ப்படுகிறோமா இல்லையா என்பதை நீர் அறிந்து கொள்ளும்படி ஆண்டவரே எங்களை சோதிக்கலாம்ப்பா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாள் காலையில், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் கீழ்ப்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை உதவி செய்வீராக. வந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொருவரையும் பேர் பேராய் கர்த்தர் பிளஸ் பண்ணுவீராக. நாங்கள் ஜெபிக்கிறேன். நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பிளஸ் பண்ணுங்க இயேசுவின் நாமத்தில் பிதா.